நண்பர்களுக்கு வணக்கம். அதர் ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வண்டியை ஓட்டியிருக்காங்க. இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆம்னி பஸ்ஸுகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேல இந்த பஞ்சாயத்து ஓட்டிட்டே இருந்தது. நிறைய ஆம்னி பேருந்துகள் இயக்காம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பஸ் தான் இந்த வீரா டிராவல். சென்னையில இருந்து பழனி வரைக்கும் தினசரி சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணப்பட்ட இந்த நான் ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு மினி பஸ் மாதிரியே தெரியுங்க. பக்கத்துல போய் பார்த்தா தான் இது வந்து ஒரு சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்னே கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பஸ் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா நார்மல் பாடி பஸ் தான். இதுக்கு முன்னாடி நாகாலாந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஓடி இருந்த இந்த பஸ்ஸை தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாத்தி பூஜை போட்டு இன்னைக்கு தான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. விழுப்புரம், திருச்சி, மணப்பாறை, வேடச்சந்தூர், ஒட்டன்சத்திரம் வழியா போற இந்த பஸ் கணக்கன்பட்டி போய் பழனி போகுது. எனக்கு தெரிஞ்சு சென்னை டு பழனி டிராவல் பண்ற ஆம்னி பஸ்களில் கணக்கன்பட்டி போற பஸ் இந்த ஒரு பஸ் தான் நினைக்கிறேன். பஸ்ஸோட டைமிங், டிக்கெட் டீடைல்ஸ், பஸ் ரூட் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஆம்னி பேருந்துகளோட டிக்கெட் ரேட் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ டிக்கெட் ரேட் மட்டும் ரெட் பஸ் ஆப்ல செக் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் யாராவது இந்த பஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.